வணக்கம் டிவிஎன் சேனல் நேயர்களே, நான் ஜோதிடர் நல்லபெருமா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கான 2025 ஆண்டு கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, சித்திரை 3, 4, சுவாதி 4 பாதம், விசாகம் 1, 2, 3 பாதம் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் நீங்கள். இந்த ஆண்டு எவ்வாறு இருக்கிறது? இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள், மேன்மைகள், வெற்றிகள் மற்றும் யோகங்கள் உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், இந்த ஆண்டு உங்களுக்கு சனி பயிற்சி, குரு பயிற்சி மிக நல்ல யோக பயிற்சிகளாக அமைகின்றது. அதே சமயத்தில் ராகு கேது பயிற்சி என்று பார்க்கின்ற பொழுது ராகு 6லிருந்து உங்கள் ராசிக்கு 5க்கு வருகிறார். கேதுவோ உங்கள் ராசிக்கு 12ல் இருந்து 11க்கு செல்கின்றார். ராகு கேது பயிற்சியில் கேது பயிற்சி உங்களுக்கு மிகுதியான யோகத்தை தரக்கூடிய பயிற்சியாக இருக்குது. எனவே துலாம் ராசிக்கு இந்த ஆண்டு ஒரு பொற்காலமான ஆண்டு என்பதை தெளிவாக தெரிகின்றது. சனி உங்கள் ராசிக்கு முதன்மையான யோகாதிபதி, 4 என்கின்ற கேந்திரத்துக்கும் 5 என்கின்ற கோணத்துக்கும் அதிபதி. மேலும் சனீஸ்வர பகவான் உங்கள் ஆட்சியில் தான் உச்சம் பெறுவார். சனி சுக்கிரனுக்கு மிக நெருங்கிய நண்பர். அப்படி பார்க்கின்ற பொழுது மார்ச் மாதம் 29 வரை சனி உங்கள் ராசிக்கு 5லே தன் சொந்த வீட்டான கும்பராசியில் ஆட்சி பெற்றிருப்பதும், அதன் பிறகு 6ஆம் இடத்துக்கு செல்வதும் மிக மிக யோகத்தையும் நன்மையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். 6ஆம் இடம் ரண ருண ரோக சத்துருஸ்தானம். அவற்றிலெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். கடன் பிரச்சனை தீரும். எதிரிகளுடைய ஆதிக்கம் இருக்காது. அவர்களை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். எதிரிகள் உங்களை கண்டு ஒதுங்கி விடுவார்கள். மற்றும் எந்த ஒரு முயற்சி எடுக்கின்ற போட்டிகள் இருந்தாலும் அவற்றில் வெற்றி உங்கள் பக்கம். எந்த ஒரு காரிய முயற்சியிலும் சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் உயர்கின்ற வகையாக உங்களுடைய ஆற்றல் திறன் வெளிப்படும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். ஆகையால் இந்த காலகட்டம் உங்களுடைய ரணருண ரோக சத்துருஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கின்றது. இது சனி பயிற்சி பிறகு. அதுக்கு அடுத்தது குரு பயிற்சி என்று பார்க்கின்ற பொழுது மே மாதம் 14ஆம் தேதி குருவாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 8லிருந்து 9க்கு செல்கின்றார். எனவே இந்த 2025லே 2வது பயிற்சியாக குரு பயிற்சி உங்களுக்கு பாக்கியஸ்தானம் மிகவும் பலம் பெறுகின்றது. குரு உங்கள் ராசியாதிபதியான சுக்கிரனுக்கு ஜென்ம பகை தேவகுரு. உங்கள் ராசியாதிபதி சுக்கிரனும் அசுர குரு. இருப்பினும் குரு உங்களுக்கு 9ல் செல்கின்ற பொழுது உங்களுடைய ஆத்ம பலம் அதிகரிக்கும், யோகம் இருக்கும். காரணம், குரு உங்களுக்கு எங்கு அமர்கின்றதோ அவர் பார்வை பெறுகின்ற இடம் மிக மிக முக்கியமானது. 9ல் அமர்கின்ற குரு. பொதுவாக ஒரு பழமொழியே இருக்கின்றது, ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, மாட்டிக்கிட்டவனுக்கு 5லே சனி. நின்று அவர் பிரச்சனை பண்ணவர் குரு, ஆனால் அவர் எஸ்கேப் ஆகிட்டு இருப்பார்னா அவர் 9ல் குரு தப்பிச்சிட்டார். பிரச்சனையே பண்ணாதவன் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு பார்த்தீங்கன்னா சனி 9ல் இருந்தான்னா மாட்டிப்பான். ஸோ 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டத்தை அடைந்து அதை அனுபவிக்கின்ற இடம் பாக்கியஸ்தானம். அந்த இடத்தில் சனி இருந்தால் பிரச்சனை, ஆனால் அந்த இடத்தில் குரு இருந்தால் யோகம். எனவே 9ல் குரு இருந்து ராசி 5ஆம் பார்வையாக பார்ப்பார். 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி 9ஆம் பார்வையாக பார்ப்பார். எனவே குருவுடைய பார்வை பெறுகின்ற இடங்கள் மிகவும் பலம் பெறுகின்றது. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற ஆண்டாக இந்த 2025 அமைஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு ராகு கேது பயிற்சி மே மாதம் 19ஆம் தேதி ஏற்படுகின்றது. ராகு 6லிருந்து 5க்கு சிம்மத்தில், அதாவது மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வருவதும், கேது கன்னி ராசியில் 12லிருந்து 11ஆம் இடம் சிம்ம ராசிக்கு செல்வார். 11ல் கேது அமர்வது யோகம். லாபஸ்தானத்தில் கேது அமர்கின்ற ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம், மற்றும் இறை அருள், முன்னோர்களுடைய ஆசி, பித்ருக்கள் அருள், பித்ருக்களுடைய ஆசி, குலதெய்வ வழிபாடு செய்வதால் மிக மிக யோகத்தை பெறுவீர்கள். குலதெய்வம் உங்களுக்கு காவலாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் குலதெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. எனவே இந்த ஆண்டு இந்த துலாம் ராசிக்கு 2025 துறை ரீதியாக தொழில் வியாபாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். ஆபங்கள் அதிகரிக்கும். முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய தொழில் தாராளமாக துவங்குங்கள். வியாபாரம் பெரிய அளவிலே வரும். பல கிளைகளை துவங்கக்கூடிய லாபம் உங்களுக்கு இருக்கும், யோகம் இருக்கும். ஏன் தொழில் வியாபாரம் ஒரு பெரிய அளவில் ஒரு சின்ன விதை போட்டாலும் பெரிய அளவில் ஒரு ஆலமரம் அளவுக்கு விருட்சம் இருக்கிறாக ஒரு அதிர்ஷ்டம் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கிறது. துலாம் ராசிக்கு இந்த ஆண்டு இவ்வாறு இருப்பது எனக்கும் மகிழ்ச்சியை தருகின்றது. அதுக்கு அடுத்தாக உத்தியோகம், புதிய வேலை நன்றாக கிடைக்கும். கல்லூரியை முடித்துவிட்டு வந்தவங்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு ஆனுவல் பே கிடைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு கேம்பஸ்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு நன்மை இருக்குது.
வேலை பார்த்து கொண்டிருப்போருக்கு பெரிய ப்ரொமோஷன் கிடைக்கும், பெரிய அளவில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், அயல்நாட்டுக்கு ஃபாரினுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. அதுக்குரிய முயற்சி தாராளமாக எடுங்கள். இதெல்லாம் இந்த காலகட்டங்கள் நன்றாக இருக்கும்போது உங்கள் தசாபூர்த்தி நன்னா இருந்துச்சு வச்சுங்களேன், இன்னும் யோகம் அதிகரிக்கும். காரணம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை, சுவாதி, அப்புறம் விசாகம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சனி தசை புதன் தசை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயமாக வரும் சனி தசை புதன் தசை. அதுதான் அந்த விசேஷம். இந்த துலாம் ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய தசை வரும். குறிப்பாக வந்து சுவாதியில் பிறந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு குரு தசை சின்ன வயசுலேயே பிடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் சனி புதன், சனி 19 வருஷம், புதன் 17 வருஷம், 36 வருடம் ஜாம்னு இருக்கும். சனி உங்களுக்கு யோகாதிபதி, புதன் யோகாதிபதி. இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். உங்கள் ஜாதகம் ஒரு மாதிரி பார்த்துக்கொள்வது நல்லது. யோகமான நேரமும் ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுவும் முக்கியம் இல்லையா. கிடையாது இந்த வந்து பேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க. அப்புறம் பில்டிங் ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்கள் பேஸ்மெண்ட்டு உங்கள் ஜாதகம் தான், உங்கள் பேஸ்மெண்ட்டுன்றது உங்கள் ஜாதகம் தான். ஆகையால் தொழில் வியாபார உத்தியோகம் இந்த ஆண்டு மிக மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து குடும்பம்னா பெண்களுக்கான பலனில் கல்யாணம் ஆனவங்களுக்கு இல்லற வாழ்க்கை மிக சிறப்பாக மகிழ்ச்சி, சந்தோஷம், மிகவும் குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இவெல்லாம் இந்த ஆண்டு ஏற்படும். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது திருமணமாகாதவருக்கு குரு பேச்சுக்கு பிறகு திருமண பிராப்தம் நன்றாக இருக்கின்றது. காரணம் குரு 9க்கு வரும்போது குரு பலம் ஏற்படுகின்றது. மார்ச் மாதம் 29க்கு அப்புறம் சனி பேச்சியே உங்களுக்கு திருமணம் வச்சு. ஏனெனில் உங்களுக்கு இது வரைக்கும் மார்ச் மாதம் 29 வரைக்கும் சனி 5ல், குரு வந்து உங்களுக்கு 8ல். ஆகையில் வந்து இது அதிர்ஷ்டத்துக்குரிய தரக்கூடிய இடம் 5 ஆனால் அந்த சனி 8 ஒரு மாதிரியான ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடியது 8. எனவே இந்த காலகட்டம் பிற்பகுதியில் திருமண முயற்சி பெண்களுக்கு ஏற்படும். கலைத்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பிற்பகுதி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. பாகுபலி மாதிரி ஒரு நல்ல பெரிய வெற்றியெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவு நீங்கள் பெரிய டேரக்டராக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன டேரக்டராக இருந்தாலும் சில சமயம் நல்ல சாதாரண ஒரு படம் கூட பெரிய வெற்றிலாம் பெறும். இப்போ கூட இந்த படங்கள் ஆண்டு பார்த்தீங்கன்னா லப்பர் 11 படம் வந்து பெரிய வெற்றி பெற்றுச்சு. அது நம்ம யாருமே நினச்சி கூட போனால் அப்படி ஒரு படம் எடுத்தாருன்னு எனக்குலாம் தெரியாது. ஆனால் படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. காரணம் நல்ல படம். அதை மாதிரி கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு உங்கள் எடுக்கின்ற படம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுங்கள். நிச்சயம் கோள்களின் கோலாட்டத்தில் உங்களுக்கு காலம் மிக சிறப்பாக இருப்பதனால் இந்த ஆண்டு உங்களுடைய பந்து மிகப்பெரிய வெற்றியை பெறும். நாக் அவுட்டாக நீங்கள் எல்லாரையும் அடித்து நீங்கள் வெற்றியை பெறுவீங்க. உங்கள் கையில் வந்து வெற்றி இருக்கிறது இந்த ஆண்டு கலைத்துறை. அரசியலில் இந்த ஆண்டு மிகப்பெரிய பதவிக்கும் பொதுவாக தான் துலா ராசிக்கும் அரசியலுக்கும் அப்படி ஒன்று தொடர்பில். கலைத்துறையில் ஆர்வம் காட்டக்கூடியவர்கள், வியாபாரத்தில் ஆர்வம் காட்டக்கூடிய இருந்திலும் அரசியலில் நீங்கள் ஆர்வம் இருக்கிறவராக இருந்து உங்கள் லக்னம் அப்படி இருந்ததுன்னா அரசியலும் இந்த ஆண்டு உங்களுக்கு பெரிய பதவி கிடைக்கக்கூடிய பிற்பகுதி உங்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த யோகத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை இந்த ஆண்டு முதல்ல மந்தமாக இருப்பீங்க, ஆனால் அதுக்கப்புறம் எடுப்பீங்க. ஹைவேல போகிற ஸ்பீடில் எடுப்பீங்க உங்கள் வண்டியை. இருந்தாலும் அவையெல்லாம் நல்ல உயர்கல்வி யோகத்தை தரக்கூடிய அவங்க இருக்கின்ற படிப்பில் உங்களுடைய நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது. எனவே துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான யோகம். தசாபுத்தி நான் கூறியவாறு உங்களுக்கு அந்த சனி தசை, புதன் தசை யோகமாக இருந்தால் எடுக்கின்ற முயற்சியில் நல்ல ஒரு வெற்றிக்கு இறை அருள் மற்றும் பித்ருக்கள் அருள் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்ற ஒரு தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கான 2025 கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி நேயர்களே, விசாகம், அனுஷம், கேட்டை போன்ற நட்சத்திரங்களில் தாங்கள் பிறந்தவர்களாக இருப்பீர்கள். இந்த 2025 பொறுத்தவரை ஆண்டுக்கோள்கள் 3 பயிற்சிகள் இருக்கின்றது. சனி பெயர்ச்சி, அதன் பிறகு குரு பெயர்ச்சி, அதன் பிறகு ராகு கேது பெயர்ச்சி. செவ்வாய் ராசியாதிபதியாக கொண்டவர்கள் நீங்கள். உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகள் குரு, சந்திரன், சூரியன். இவற்றை இந்த ஆண்டை பொறுத்தவரை முற்பகுதி என்று பார்க்கின்ற பொழுது 2ஆக பிரித்து பார்க்கலாம். ஏனெனில் மார்ச் மாதம் சனி பயிற்சி, மே மாதம் குரு மற்றும் ராகு கேது பயிற்சி. அவற்றிலே முதலாவதாக வருகின்றது சனி பெயர்ச்சி. மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று சனியாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடத்துக்கு செல்கிறார். பொதுவாக சனி 4இல் இருப்பது அர்த்தாஷ்டம சனி, 8இல் இருந்தால் அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி. பொதுவாக சனி 8இல் இருந்தால் அஷ்டம சனி, 4இல் இருந்தால் அர்த்தாஷ்டம சனி பாதி. அவ்வாறு 4இல் இருக்கின்ற சனி உங்கள் ராசிக்கு 5க்கு செல்கின்றார். உங்கள் ராசிக்கு விருச்சிக ராசிக்கு 3 மற்றும் 4க்கு அதிபதியான சனி 5க்கு செல்கிறார். பொதுவாக 5ஆம் இடத்தில் சனி அமர்வதும் யோகம் அல்ல. ஆனால் அவர் அமர்கின்ற வீடு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்றாலும் அது குருவோடைய வீடு, மீன ராசி. கால புருஷ தத்துவத்தின் 12ஆம் வீடு மீனம். அயன சயன சுகஸ்தானம் காலபுருஷ தத்துவத்திற்கு 12ஆம் இடம். அவ்வாறு பார்க்கின்ற குருவோடைய வீட்டில் சனி அமர்வது ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும்.
பொதுவாக ஒரு கிரகம் தன் வீட்டுக்கு 2ஆம் இடத்தில் அமர்கிறது, அந்த வீடு பலம் பெறும். ஆகையால் 4ஆம் வீடு என்கின்ற கும்பராசிக்கு பக்கத்து அடுத்த வீடாகப்பட்ட மீனத்தில் அமர்வதனால் 4ஆம் இடம் என்கின்ற கும்பராசிக்குரிய அந்த இடத்துக்குரிய ஆதிபத்திய பலன்களை சனி பகவான் அதிகப்படுத்தியே கொடுப்பார். 4ஆம் இடம் என்கின்ற வீடு, மனை, வாகனம் அவற்றினால் உங்களுக்கு இந்த ஆண்டு நன்மை இருக்கும். சனி பயிற்சிக்கு பிறகு பொதுவாக அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கின்றவர் மே மாதம் 14ஆம் தேதி 7லிருந்து 8க்கு செல்கின்றார். அது சிறப்பல்ல. பொதுவாக குரு 8ல் அமர்ந்திருப்பது யோகத்தை கெடுக்குமே. ஆகையால் இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு 8ல் இருக்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்கின்ற மகர ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பில்லை, கோச்சார வேத அடிப்படையில். ஆனால் எந்த ஒரு கிரகமும் இருக்காது. மாதக்கோள்களை பொறுத்தவரை இருக்கும், ஆண்டுக்கோள் இருக்காது. எனவே குரு உங்களுக்கு பாதிப்பை கொடுப்பார். இருந்தாலும் குரு விருச்சிக ராசிக்கு யோகாதிபதி, அவர் 8க்கு வருகிறார். ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வந்து தன் சொந்த வீடான 2ஆம் வீட்டை பார்க்கிறார், தனுசு ராசியை. ஆகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், பணம் வரும். அது வந்து எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லை. கல்வியில் எந்த விதத்திலும் பாதிப்பை கொடுக்காது. குடும்பத்தில் அமைதி நிலவும். ஆனால் பெரிய பேராசை கொண்ட ஒரு விஷயத்தில் ஈடுபாட்டு காட்டினீர்கள் என்றால், புதியாக பெரிய அளவில் ஒரு லாபம் கிடைக்கும் என்று பங்கு சந்தையில் ஈடுபட்டிருந்தால் பெரிய அளவில் இழப்புகளை நீங்கள் சந்திப்பீர்கள். அதே போலவே நீங்கள் பிட்காயின் அது மாதிரியான ஒரு பெரிய அளவில் உடனே நான் கோடீஸ்வரன் ஆகணும்னு என்று 8ல் இருக்கிற சனி குருவால் அந்த ஆசை ஏற்படும். 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரி, அது மாதிரியான திடீர் ஒரு பங்கு சந்தையில் ஒரு ஷேரில் வந்து பெரிய அளவில் ஒரு வெற்றி, இதெல்லாம் வந்து 8ஆம் இடம்னா உங்கள் ஜாதகத்தில் 8ஆம் இடம் நல்லா இருந்தால் நல்லது. அதனால தான் 8ஆம் இடத்துல வர கிரகம் அஷ்டம சனி, அஷ்டம குரு அப்படிங்கிற இந்த நாட்கள் வந்து சனி குரு ராகு 8ல் இருந்தாலும் இதே தொல்லை தான். ஆகையால் 8ல் குரு வருது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். டிவிஎன் நேயர்களே, இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக ராகு கேது பேச்சு. ராகு உங்களுக்கு 5லிருந்து 4க்கு வரார். 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கேது 10க்கு சொல்ல, அதுவும் சிறப்பில்லை. எனவே 4ல் அமர்ந்திருக்கின்ற ராகு உடல் நலத்தில் பாதிப்புகளை கொடுப்பார். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களை ஈடுபாடு இல்லாமல் ஒரு சோர்வுகளை கொடுப்பார். ராகு வந்து ஒரு வாயு கிரகம், ஒரு நிழல் கிரகம். அந்த நிழலாகப்பட்டு உங்கள் மனதில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். 4ஆம் இடம் நம்முடைய மனதை அழுத்தமாக கொடுக்கும். சுகஸ்தானம் சொல்வோம் 4ஆம் இடத்தை. ஆமாம், அந்த இடத்திலே உங்களுக்கு ஒரு மனதிலே அழுத்தத்தை கொடுக்கும். ஆகையால் உடல் நலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் விருச்சிக ராசி நேயர்கள். எனவே அதே சமயத்தில் கேது உங்கள் ராசிக்கு லாபத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு வருகிறார். 10ஆம் இடம் வந்து நம்மளுடைய தொழில், கர்மஸ்தானம், தொழில், வியாபார, உத்தியோகம். கேது பட்டற்ற வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய, சாதாரணமான லௌதீக வாழ்க்கை இல்லாமல் பேரின்ப வாழ்க்கையை விரும்பக்கூடியவர் கேது பகவான், ஞானக்காரர்கள் அழைப்போமாங்கள். ஆகையால் 10ஆம் இடத்தில் கேது, அதுவும் சிம்மத்தில் தனக்கு பிடிக்காத சூரியனுடைய வீட்டில் இருக்கிறார். சூரியனுக்கும் சந்து ராகுக்கும் கேதுக்கும் ஆகவே ஆகாது. இதெல்லாம் இந்த ஆண்டை பொறுத்தவரை விருச்சிக ராசி அன்பராகிய நீங்கள் விசாகம், மனுஷம், கேட்டையிலை பொறுத்தவரை உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்களை பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. உங்களுடைய லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். விசாக, மனுஷம், கேட்டை என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக உங்களுக்கு புதன் தசை, கேது, சுக்கிர தசை, இந்த தசைகள் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டங்களில் வரும். அந்த சுக்கிர தசை அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு மத்தியம வயதில் சுக்கிர தசை வரும். அனுஷம், கேட்டையிலே பிறந்தவர்களுக்கு சுக்கிர தசை மிக முக்கியமான காலகட்டங்களில் வரும். அந்த சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய வகையாக இருந்தால் 20 வருஷம் நடக்கக்கூடிய இந்த சுக்கிர திசை எந்த ஒரு கிரகங்கள் கோச்சார ரீதியாக ஒரு பாதிப்பை தந்தாலும் சமாளிக்கக்கூடிய, அதாவது அவற்றை மீறி வெற்றி பெறக்கூடிய வளர்க்கும். ஏனென்றால் விசாகத்தின் அதிதேவதை குமரன், அனுஷத்தின் அதிதேவதை மகாலட்சுமி, கேட்டை என்று பார்த்தால் குபேரன். எனவே இவங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து குமரனை வணங்குவது, விசாகம் வந்து வைகாசி விசாகம்ன்றலாம் விசேஷம் இல்லையா, அது குமரனுக்குரியது. கதர் குமரன, கந்தன், முருகன். அப்புறம் அனுஷம் மகாலட்சுமி, அனுஷத்தில் தான் மைத்திரிய முகூர்த்தம் வரும். கேட்டை நிறுத்திட்டு அது வந்து குபேரன். எனவே நீங்கள் வந்து இவங்களாம் வழங்கி வருவது நல்லது. துறை ரீதியாக தொழில் வியாபாரம்னு பார்க்கும்பொழுது இந்த ஆண்டு நீங்கள் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் புதிய தொழில், புதிய வியாபாரம் துவங்குவதால் மிக எச்சரிக்கை வேண்டும். அவசரப்படாதீங்க. ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணுங்க. பெரிய முதலீடு இருக்கிற வேலையை விட்டுட்டு ஒரு புதிய தொழில் தொடங்கினா வேணவே வேணாம். இருக்கிற வேலையை வந்து அப்படியே நிரந்தரமாக இருக்கணும். ஆனால் வேலையில் புதிய வேலைன்னு பொழுது அது இன்னும் கவனமாக இருக்கணும். இருக்கிற வேலையில் கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள், அவசரப்படாது. கோபம் வரும் விருச்சிக ராசிக்கு, அமைதியாக தென்படுவீங்க. ஏன்னா சந்திரன் உங்கள் ராசியில் நீச்சம் பெறுகிறார். உங்களை பார்த்து அமைதியாக தெரிவிங்க விருச்சிக ராசியில். ஆனால் சட்டுன்னு கொட்டுவீங்க. ஏன்னா உங்களோட உருவமே தேல் அமைதியாக போயிட்டே இருக்காங்க, பாட்டுன்னு போயிட்டு இருக்கோம். நம்ம சொட்டணும் டக்குன்னு ஒரு கொட்டும். அது மாதிரி நீங்கள் அமைதியாக பார்ப்பதற்கு தெரிவீர்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். ஆனால் சட்டென்று கோபப்படக்கூடியவர்கள் நீங்கள்.
காரணம் ராசி அதிபதி செவ்வாய், சந்திரனும் நீச்சம் மனோகாரகன். எனவே அந்த ராசியில் பிறந்தவங்க ஜாதகத்தில் சந்திரன் நீச்சம், அது உறுதி. ஆனால் நீச்ச பங்கத்தை அடைந்திருந்தால் நல்லது. எனவே உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கவனம். பெண்களுக்கான பெண்கள் திருமணமானவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது குடும்பத்தில் குரு பார்க்கறதுனால பிரச்சனை இல்லை. குடும்ப விஷயத்தில் பிரச்சனை, ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் தான் சொல்கிறேன். குடும்பத்தில் இந்த ஆண்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. குழந்தைகளுடைய கல்வியில் கவனம் செலுத்த வந்து அன்றில் சனி வர்றதுனால திருமணம் ஆகாத பெண்கள் குருபலம் இல்லை. சனியும் உங்களுக்கு 10ஆம் பார்வையாக 5க்கு வர சனி 10ஆம் பார்வை 2ஆம் இடத்தை பார்ப்பார், குருவும் பார்ப்பார். எனவே இந்த வாசல் இந்த ஆண்டை பொறுத்திருக்கும் உங்கள் வந்து திருமண முயற்சி எடுக்கும்போது நல்லா வரும். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால. ஆனால் வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்காதீங்க. உங்கள் ஜாதகம் மணமகன் ஜாதகம் பார்ப்பது நல்லது. அது கலைத்துறையில் இந்த ஆண்டு ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது. பொருளாதார ரீதியாக ஒரு பாதிப்புகள் இருக்கும். அதுவும் நீ சொந்த படம்லாம் எடுக்கிற மாதிரி கலைத்துறை இருக்கின்ற இயக்குநர்களோ நடிகளோ நினச்சின்னா வேண்டவே வேண்டான்னு தான் இந்த பதிவில் சொல்லுவேன் டிவியின் சார்பாக. ஆகையில் கொஞ்சம் கவனம் தான் வேண்டும். கலைத்துறை அரசியலுக்கும் விருச்சிக ராசிக்கு நிறைய தொடர்பு இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் சூரியன் உங்கள் லக்னத்துக்கோ செவ்வாய்க்கோ தொடர்பு இருந்தால், உங்கள் ராசிக்கு தொடர்பு இருந்தால் அரசியலில் பிரச்சனை இருந்தாலும் சமாளிப்பீங்க. இருந்தாலும் அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பதவி பிரச்சனை இருக்குது. மாணவ கண்மணியை பொறுத்தவரை கல்வியில் கவனம் தேவைகள் ஏற்படும். கல்விக்கு தினந்தோறும் அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் செல்லுங்கள். இறை வழிபாட்டுக்கு அப்படியே செய்யக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்குது. இவையெல்லாம் ஒரு புதுபுலன் நண்பர்களே. ஆனாலும் உங்கள் ஜாதகத்தின் ஏற்கனவே கூறியவாறு உங்கள் தசாபுத்திகள் எவ்வாறு இருக்குது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவை உங்களுக்கு நல்லதை இருக்காருன்னா புரிந்து தெரிந்தால் அதுக்கான நல்ல ஒரு விஷயங்களுக்கும் இறை வழிபாடை நான் தொடர்ந்து சொல்வதை கேட்டு வந்து அதை செய்து வாருங்கள். இல்லை என்றால் நல்லவர்கள் கூறுகின்ற வழிகள் முறைகளை நீங்கள் பின்பற்றுவதும் நல்லது. இதுவே முடிவல்ல, உங்களுக்கு நல்ல ஆலோசனை. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கான 2025 கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தாங்கள். இந்த ஆண்டை பொறுத்தவரை தங்களுக்கு எவ்வாறு அமைந்திருக்கின்றது? இந்த ஆண்டை பொறுத்தவரை மார்ச் மாதம் இறுதியிலே, அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி. 3இல் அமர்ந்திருக்கின்ற சனி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு செல்கின்றார். அஷ்டாஷ்டம சனி ஆரம்பிக்கின்றது. அதற்கு பிறகு பார்க்கின்ற போது மே மாதம் 14ஆம் தேதி 6இல் அமர்ந்திருக்கின்ற உங்கள் ராசியாதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு செல்கின்றார். ராசியை பார்க்கின்றார். சிறப்பானது. ராசியை பார்ப்பது மட்டுமல்லாமல் 5ஆம் பார்வையாக ராசிக்கு 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தையும் பார்ப்பார். 9ஆம் பார்வையாக 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்தையும் பார்ப்பார். அதுவும் யோகமானது. எனவே குரு பயிற்சி பிற்பகுதியில் ஏற்படுகின்றது. மே மாதம் 14ஆம் தேதி. எனவே முற்பகுதி என்று பார்க்கின்ற பொழுது, அதாவது மே மாதம் வரை, ஏப்ரல் மாதம், அதாவது மே மாதம் என்றால் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி 3இல் இருக்கிறது உங்களுக்கு நன்மை தான். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏப்ரல் மாதம், மே மாதம் 14ஆம் தேதி இந்த இடைப்பட்ட நாட்கள், அந்த ஒரு 45 நாட்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். காரணம், அந்த நேரத்தில் உங்களுக்கு பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கக்கூடியதாக உங்களுடைய குரு உங்களுக்கு 6இல் அமர்ந்திருப்பதனால் ஏற்படக்கூடிய நிலை. எனவே இந்த ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு ராகு கேது பயிற்சி. அதன் பிறகு மே மாதம் 19ஆம் தேதி ராகு 3க்கு வருகிறார். 3க்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு மிகுதியான நன்மைகளை கொடுப்பார். காரணம், சனி 4இல் இருக்கின்ற பொழுது அஷ்டாஷ்டம சனி என்றால் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்கின்ற கும்ப ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் கோச்சார வேத அடிப்படையில் அசுப பலன்கள் தர வேண்டிய சனி தடுக்கப்படுவார். காரணம், வேதகனாக அந்த ராகு செயல்படுவார். கோச்சார பலன்களை கூறும்பொழுது நிறைய பேர் இந்த கோச்சார வேதையை சொல்கிறதே கிடையாது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், கோச்சார வேதை சார்ட் அப்படின்னு ஒரு சார்ட் இருக்கும். அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெளிவாக உங்களுக்கு புரியும். ஆகையால் 4இல் அர்த்தாஷ்டம சனியாக சென்றாலும் 3ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. 3இல் ராகு இருப்பார். ஆகையால் இந்த ஒரு வருடம் இந்த பாதிப்பு இருக்காது. ஆனாலும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 4க்கு சனி செல்லும் பொழுது 4இல் ராகு இருப்பார். மே மாதம் 19ஆம் தான் மாறுறார். ஆகையால் தான் கூட ஏப்ரல் மே மாதம் 19ஆம் தேதி வரை உங்களோட உடல் நலத்தில் மிகவும் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். 4ஆம் இடம் சுகஸ்தானம். அந்த இடத்தில் சனி ராகு சேர்க்கை பெறுவார்கள். இருதய கோளாறு இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படலாம். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது, மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது, உடற்பயிற்சி, தியானம் போன்றவற்றை செய்துவது மனதில் அழுத்தத்தை கொடுப்பார். 4ஆம் இடம் சுகஸ்தானம். அதில் அழுத்தத்தை கொடுப்போனால் விரக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு, ஏனென்றால் அந்த நேரத்தில் ராகு குருவும் உங்களுக்கு 6இல் இருப்பார். 4இல் சனி ராகு, 6இல் குரு. இந்த காலகட்டம் தனுசு ராசிக்கு ஒரு மிக மிக முக்கியமான நேரம். பொறுமை, நிதானம் வேண்டும். எனவே இந்த பயிற்சிகளில் உங்களுக்கு ராகு கேது சாதகமான பயிற்சி, குரு பயிற்சி, யோகம் இதெல்லாம் ஜூன்லேருந்து தான் உங்களுக்கு அந்த யோகத்தை காட்டும். எனவே பிற்பகுதி தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு மிக மிக சிறப்பாக இருக்கும்.
துறை ரீதியாக தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஜூனில் தான் யோகம். தொழில் வியாபாரம் தாராளமாக அந்த நேரத்தில் ஆரம்பிப்பீர்கள். அதுக்கான நன்மையும் உங்களுக்கு அமையும். வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். மற்றொரு ஒத்துழைப்பு நீங்கள் எதிர்பார்க்காமலே கிடைக்கும். நல்ல நண்பர்கள், நல்ல பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அவர்களுடைய ஆதரவு, இவையெல்லாம் நம்மளை மீறி நடக்கக்கூடிய நிலை தான் இறை வழிபாடு, இறை சக்தி. நமக்கே நம்பிக்கை இல்லாத சில விஷயங்கள் நம்மளே எதிர்பாராமல் நடக்கும். அது நல்ல விதமாக நடக்கும். எதிர்பார்க்காத போது புயல் அடிக்கும். நல்ல எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மழை பெய்யும். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு ஜூன்லேருந்து வசந்தம். தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு தொழில் வியாபாரம் ஆரம்பிப்பீர்கள். இருக்கின்ற தொழிலில் மேன்மை இருக்குது. உத்தியோகம் முதல் 5 மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக, நிதானமாக, பொறுமையாக இருங்கள். அவசரப்படாதீர்கள். வேறு வேலைவெல்லாம் மாற்றணும்னா வேணாம். கொஞ்சம் அதிக உழைப்பை கொடுப்பீங்க. ஆனாலும் ஜூன்லேருந்து உங்களுக்கு உத்தியோகம் ஊதியவர்கள்லாம் கிடைக்கும். பெண்களுக்கான பலன் திருமணமான பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய 7ஆம் இடம் அப்படிங்கிற இடம் கொஞ்சம் பாதிக்கப்படும் மே மாதம் வரைக்கும். அதுக்கு பிறகு எல்லாம் உங்களுக்கு நன்மையான இருக்கும். ஆனாலும் குடும்பத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. திருமணமான பெண்களில் கணவன் மணி உறவிலே நல்ல விதமாக இருக்குது. ஏனென்றால் குரு 6 இருந்தாலும் 2ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்ப்பார். 7க்கு சென்ற உங்களை பார்ப்பார். எனவே குருவுடைய பலம் உங்களுக்கு 2 உங்கள் ராசியில் இருப்பன குடும்பத்தில் பிரச்சனை இல்லை. திருமணம் ஆகாத பெண்களுக்கு குரு பேச்சுக்கு பிறகு நல்ல வரன் அமையும். அதற்கு முன்னதாக என்ன முயற்சித்தாலும் சில தடைகளை சந்திப்பீர்கள். கலைத்துறை பொதுவாக தனுசு ராசிக்கும் கலைத்துறைக்கும் அப்படி ஒன்றும் பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்காது. ஏனெனில் தனுசு ராசி என்று வருகின்ற குரு. ஆனாலும் உங்களுக்கு சுக்கிரன் யோகத்தை தரக்கூடியவராக இருந்தால், சுக்கிரன் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஜாதக யோக பலன் என்றால் நிச்சயம் பெரிய அளவில் யோகத்தை அவசியம். ஏன்னா அவரே தான் உங்கள் லாபாதிபதி. உங்கள் ராசிக்கு லாபாதிபதியும் அவரே தான். எனவே இந்த ஆண்டு கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு குரு பேச்சு மற்றும் இந்த ராகு கேது பேச்சுக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றிகள் இந்த ஆண்டு பிற்பகுதி உங்களுக்கு இருக்கும். கலைத்துறை பற்றி இந்த ஆண்டு எந்த விதத்திலும் பாதிப்பில்லை. அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது ராகு கேது உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க. இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கும் தனுசுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான வெற்றிகள், பெரிய பதவிகள், அதாவது போட்டிகள், அதாவது தேர்தல் போட்டிகள் என்றால் உங்களுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கும், வெற்றிகளும் பெறுவீர்கள். மாணவ கண்மணியை பொறுத்தவரை கல்வியில் முன்னேற்றம், நல்ல ஒரு பெரிய கல்வி, உயர்கல்விக்கு செல்லக்கூடிய ஆர்வம் கொண்டவர்களுக்கும் வாய்ப்புகள், அதற்குரிய முயற்சியில் பெற்றோர் ஆதரவு இவையெல்லாம் இருக்கும். இதுவே தனுசு ராசி அன்பர்களுக்கான இந்த 2025க்குரிய கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையானது. ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து கொள்வதும் நல்லது. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கான 2025 ஆண்டு கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அதிகமாக கொண்டவர்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள். காரணம், உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதியான சனியை ராசியாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் பெற்றவர் நீங்கள். மிகப்பெரிய தொழிலதிபர்கள், மிகப்பெரிய வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள்லாம் மகர ராசியில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம் 4 பாதம், மேலும் அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தில் தாங்கள் பிறந்தவர்களாக இருப்பீர்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு 7.5 சனி முடிய போகுது. அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயமாக இப்போ இந்த பதிவை பார்த்து கொண்டு இருக்கும். ஏற்கனவே தெரிஞ்சும் இருக்கும். காரணம், சனி உங்களுக்கு ராசியாதிபதி தான். மகர ராசிக்கு ராசியாதிபதி, அவரே தனாதிபதி தான். ஆனாலும் குடும்பத்தில் பிரச்சனை. குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்கலாம், பொருளாதாரத்தில் பிரச்சனை. பொருளாதாரத்தை தூக்கி கொடுத்தாருன்னா குடும்பத்தில் பிரச்சனை. ஏதோ ஒன்றை போட்டு உங்களை மனசில் ஒரு வழி பண்ணிட்டார். மிகப்பெரிய நடிகர்லாம் நம்ம தமிழ்நாட்டுன்னு நினச்சா ஒரு பெரிய நடிகர், சூப்பர் அப்படின்ற நடிகர் அவரே மகரம் தான். ஆனால் எல்லா விதத்திலும் கொடுத்தாலும் மனதில் ஒரு பிரச்சனையை கொடுத்தா அவர் திருவோணம். தெரிஞ்ச விஷயம், சொல்லவே வேண்டாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆகையால் இந்த ஆண்டை பொறுத்தவரை மாற்றங்கள், முன்னேற்றங்கள் எப்படி இருக்குது? சனி உங்களுக்கு 2ல் இருக்கிறவர் 3க்கு செல்கின்றார். மார்ச் மாதம் 29ஆம் தேதி மிகப்பெரிய வெற்றியை தரும். சனி உங்களுக்கு தனயோகத்தை தருவார், வெற்றியை கொடுப்பார், மனதில் உற்சாகத்தை கொடுப்பார், ஆயுளை நீண்டு கொடுப்பார். ஆயுள்காரங்கன்றனால மனதில் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பார், பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பார். இதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய, செல்வத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமையுது. அதே சமயத்தில் ராகு கேது பயிற்சி நடத்துக்கும்போது ராகு உங்கள் ராசிக்கு 2க்கு வரார். ராகு உங்கள் 3ல் இருக்கும், 2க்கு வரார் மே மாதம் 19ஆம் தேதி. கேதுவோ உங்கள் ராசிக்கு 9ல் இருந்து 8க்கு போகிறார். இது ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகம் இல்லையா? ராசியாதிபதி பலமாக இருக்கனால அந்த பிரச்சனை இல்லை ராகு கேதுவால். அதே மாதிரி குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ல் இருக்கிற குரு மே மாதம் 14ஆம் தேதி 6க்கு செல்கிறார். குரு 6க்கு சென்றாலும் அவர் உங்களுக்கு 12க்குரியவர். 6ல் இருப்பது விபரீத ராஜயோகம், 12ஆம் இடத்தை பார்க்குறார். எப்படி பார்த்தாலும் ராசியாதிபதி அப்படிங்கிறவர் மட்டும் பலமாக இருந்துட்டாலே மற்ற கோள்களை பற்றி நம்ம கவலையை பெருசாக பயன்படுத்தலை. உங்களுக்கு ராசியாதிபதி சனி, அவர் நீண்ட ஆண்டுகள் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய கிரகம்.
ஆகையால் இந்த ஆண்டு மட்டுமல்ல, அடுத்த ஆண்டும் சனி உங்களுக்கு 3ல் தான் இருப்பார். எனவே அதுவே உங்களுடைய மனோதிடத்தையும் பலத்தையும் சந்திர பலம் சந்திர ராசியை பெற்ற உங்களுக்கு, அதாவது மகர ராசியில் பிறந்தவங்க சந்திரன் உங்கள் ராசியில் ஜனஜாதகத்தில் ராசியில் மகரத்தில் இருக்காது. ராசியாதி பலமாக இருக்கலாம். துறை ரீதியாக தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடம் முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானம் மிக மிக நன்றாக இருக்கும். 6ல் குரு போனாலும் உடல்நலத்தில் பெரிய அளவில் பாதிப்பை எல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டார். கடன் பிரச்சனை இருக்கும், ஆனால் கடனை அடைக்கக்கூடிய வகையாக உங்களுடைய வரவுகள் மிக அதிகமாகவே இருக்கும். தன லாபம் நன்றாக இருக்கும். உத்தியோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ராகு 2ல் வராரு மே மாதம் 19ஆம் தேதி. வார்த்தையில் கொஞ்சம் பொறுமை நிதானம் கவனம் வேண்டும். டக்குன்று வார்த்தையை கொட்டி விடுங்க. ராகு அதை செய்யக்கூடிய எல்லோரையும் எடுத்திருந்து பேச வைப்பவர் ராகு. கொஞ்சம் இடக காலமாக பேசுவோம். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறேன், அது மட்டும் தவிருங்கள் உத்தியோகத்திற்கு. நம்மளுக்கு மற்றபடி உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு மற்றும் அயல்நாட்டுக்கு செல்லும் என்ப ஆர்வம் கொண்டவர்களுக்கான முயற்சியில் வெற்றி இவையெல்லாம் உத்தியோகத்தில் கிடைக்கும். அதுக்கடுத்தா பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது 3ல் சனி சென்றாலும் 2க்கு ராகு வருவதனால், பொதுவாக 2ல் ராகு இருக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 2லேயே இன்னொரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. அதாவது அதே 2ஆம் இடத்துல கும்பத்தில் இருந்தால் மாதக்கூழ்கள் வரும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் 2ல் ராகு இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சந்தேகத்தை கொடுப்பார். ராகு ஒரு சந்தேகத்தை கொடுக்கக்கூடியவர். ஆசை அதிகமாக இருக்கக்கூடிய ஆசைகளை அளவற்றதாக இருக்கும். கடலே என் கையில் தான் அப்படின்னு. கடல் எங்கே நம்ம கையில் வச்சுக்க முடியும்? ஆனால் இவர் நான் சொல்லுவாங்க கடலே என் கையில் தான் என்று, பூமி என் பேக்கெட்டில் அப்படின்வார். இதெல்லாம் ராகு சொல்ல வைக்கிறது. ஏன்னா பாகிஸ்தானத்தில் ராகு கொஞ்சம் பந்தா வேணாம் இல்லாமல் பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் குடும்பத்தில் இந்த மாதிரி வார்த்தையில் விட்டுறாதீங்க. குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சனி உங்களுக்கு சாதகமாக பெண்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் பெரிய அளவில் பாதிப்பையும். திருமணமாகாத பெண்களுக்கு இந்த ஆண்டு திருமண முயற்சியிலே முற்பகுதி நன்றாக இருக்குது. சனியோ ஒரு 6 மாதம் முன்னாலே அந்த யோகத்தை செய்ய வைப்பார். ஆகையால் இந்த ஆண்டு திருமண முயற்சி நல்ல வரன் அமையும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. கலைத்துறை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு மிகப்பெரிய உங்கள் முயற்சிக்கான வெற்றிகள் கிடைக்கும். பெரிய அளவில் உங்கள் பெயர் புகழ் வளரும். பொருளாதார ரீதியான ஒரு வெற்றிகள் இருக்கும். இவையெல்லாம் கலைத்துறையில் ஏற்றம் தான் இந்த ஆண்டை பொறுத்தவரை. அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அரசியலுக்கும் மகர ராசிக்கும் பெரிய அளவில் ஒரு தொடர்பில் அட்டமாதிபதியாக சூரியன் வருகிறார். இருந்தாலும் ஜாதக ரீதியாக நீங்கள் வேறு லக்னத்தை பிறந்தாலும் தொடர்புனாலும் மகர ராசியும் அந்த மனசில் அரசியல் மீது ஒரு ஈடுபாட்டை காட்டாத அனுபவ ரீதியாக பார்க்கும்போது அது உண்மையாக தான் வருது. எனவே இந்த அரசியல் எடுத்து பார்க்கும்போது சனி மாறுறா இல்லையா, 7 முடிஞ்சோடனே பதவி பிரச்சனை இருக்கா, பதவிகள் கேட்டில்லைன்னா கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. மாணவ கண்மணிகள் கல்வியில் ஆர்வம் இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு ஒரு மற்றொரு ஒத்துழைப்பு, இறை அருள், முன்னோர்கள் பித்ருக்கள் அருள் நடக்கும். இதுவே மகர ராசி என்பதற்கான 2025 கோச்சாரப்பல் இந்த ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையான. குறிப்பாக உங்களுக்கு குரு தசை சனி தசை நடந்து கொண்டிருந்தால், உங்கள் ஜாதக ரீதியாக ஒரு நன்றாக இருந்தால் மிகப்பெரிய யோகங்கள் வெற்றிகள் இருக்கும். ராகு தசை நடந்து கொண்டிருந்தால் கொஞ்சம் கவனம் வேண்டும். 2க்கு ராகு வரார், ராகு தசையும் வரும். ஏனென்றால் உத்திராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு வாலிப வயதிலே ராகு தசை வந்துடும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்குலாம் சந்திர தசை செவ்வாய் தசை முடிஞ்சால் ராகு தசை 18 வரட்டும். அந்த ராகு தசைனா கவனம் வேண்டும். இதே சமயம் குரு தசை சனி தசைனா பிரச்சனை இல்லை, நல்லபடியாகவே இருக்கும் என்று கூறி தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கான 2025 கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, சனியை ராசியாதிபதியாக பெற்றவர்கள் நீங்கள். அவிட்டம் 3, 4 பாதமும், சதயம் 4 பாதமும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களும் உள்ளடக்கியதே உங்களுடைய ராசி. இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்தவராக இருப்பீர்கள். ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டை பொறுத்தவரை ஆரம்பத்தில். அதன் பிறகு ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு, ராசிக்கு 2லே ராகு, 8லே கேது. எனவே ஆண்டுக்கோள்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமற்ற நிலை இந்த ஆண்டு துவங்குகிறது என்றாலும், இந்த ஆண்டு உங்களுக்கு ஜென்ம சனி உங்களை விட்டு விலகுகின்றது மார்ச் மாதம் 29. பொதுவாக ஜென்ம சனியை அதிக பாதிப்பை கொடுக்கும். அதுவும் குறிப்பாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்கின்ற போது அளவற்ற துன்பங்களையும் அளவற்ற பிரச்சனைகளையும், மனதிலே குழப்பம், பிரச்சனைகள், குடும்பத்தில் சஞ்சலங்கள், பொருளாதார இழப்புகள், இவையெல்லாம் ஜென்ம நட்சத்திரம். அதுவும் குறிப்பாக சதயத்தில் போகும்போது சதயம், அது பூரட்டாதி போகும்போது பூரட்டாதி. இந்த ஆண்டு அப்படி வரும், பூரட்டாதியில் தான் இருப்பார். ஆகிய பூரட்டாதியில் பிறந்தவங்க இந்த ஆண்டு முற்பகுதியில் ரொம்ப கவனமாக இருக்கும். அதன் பிறகும் அவர் 2ஆம் இடத்துக்கு சென்றாலும் அங்கேயும் பூரட்டாதியில் அவர் ட்ராவல் பண்ணுவார். எனவே இந்த ஆண்டு பூரட்டாதியில் பிறந்தவர்கள் மிக மிக கவனம், நிதானம், பொறுமை வேண்டும் முற்பகுதியிலே. எனவே இந்த ஆண்டு ஜென்ம சனி மார்ச் மாதம் 29 வரைக்கும். அதன் பிறகு 2க்கு செல்கிறார். 2ல் இருக்கின்ற ராகு மே மாதம் 19 உங்கள் ராசிக்கு வருகிறார். 7க்கு கேது சொல்கிறார். ராகு கேது பேச்சியும் சனி பேச்சியும் இந்த ஆண்டு எந்த விதத்திலும் உங்களுக்கு சாதகம் இல்லை தான். நிதர்சன உண்மை. கோலாட்டத்தில் நாம் ஒன்றும் எங்கேயும் கோலை மாற்றி வச்சிட முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இது.
ஆனால் குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எப்படி என்றால் 4 இருக்கின்ற குரு மே மாதம் 14ஆம் தேதி 5க்கு வருகிறார். உங்கள் ராசியை பார்ப்பார். உங்கள் ராசியை பார்ப்பது மட்டுமல்லாமல் 5ஆம் பார்வை ராசிக்கு 9ஆம் இடத்தை, அதாவது துலாம் ராசியை பார்ப்பார். லாபஸ்தானமான 11ஆம் இடம் தனுசை, தன் சொந்த வீட்டை பார்ப்பார். குரு உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவராக மே மாதம் 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அது சிறப்பானது. எனவே இந்நாண்டை பொறுத்தவரை இங்கு எந்த இடத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றால், முதல்ல முக்கியமான விஷயம்னா இறை நம்பிக்கை அதிகரியுங்கள். அதற்கென்று உங்களுக்கு நேரம் ஒதுக்குங்கள். நீங்கள் தினந்தோறும் ஒரு 20 நிமிடமாவது சனியுடைய காயத்ரி மந்திரத்தை கேட்பதே நல்லது. கேட்பது அனுமன் சாலிசாவை கேளுங்கள். சொல்ல முடியவில்லை, படிக்க முடியவில்லை என்றால் கேளுங்கள். அந்த கேட்பதே உங்களுக்கான அந்த மனோபலத்தை கொடுக்கும். இது முக்கியம். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது மற்றவர்களை நம்புவதை விட எந்த ஒரு விஷயத்தில் நீங்களே முழு கவனத்தை செலுத்துங்கள். காரணம், கும்பராசிக்கு காண்டுகோள்கள் சரியில்லை என்றாலும் உங்கள் யோகாதிபதி கும்பத்துக்கு யார் என்றால் சுக்கிரன். 4ஆம் இடம் கேந்திரத்துக்கும் 9ஆம் இடம் என்ற கோணத்துக்கும் அதிபதி. சுக்கிரன் ஒரு வருஷத்துக்கு எல்லா ராசிக்கும் வரக்கூடியவர். அவர் பார்த்தீங்கன்னா 3 இடங்களில் மட்டும்தான் அசுப பலன்களை தருவார். அந்த 3 இடங்கள் என்னென்னு பார்த்தா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம். இந்த 3 இடங்களில் தான். மற்ற இடங்கள் 9 இடங்களில் யோகத்தை தருவார். யார் அப்போ நீங்கள் கும்பிடணும்? சுக்கிரனை வணங்கணும். சுக்கிரனுடைய காயத்ரி மந்திரத்துக்கு லக்ஷ்மி, மகாலட்சுமியை வணங்கணும். மகாலட்சுமி தவறாமல் தினந்தோறும் வணங்குங்கள். சுக்கிரன் அருளை பெறுங்கள். சுக்கிரன் உங்களுக்கு எங்கன்னா ஒரு இடத்துல நல்ல இடத்துல தான் இருப்பார், இந்த 3 இடத்தை தவிர. ஆகிய அவரை மகாலட்சுமி வணங்கி வருவது கும்பராசிக்கு ஒரு நன்மையை தரும். ஏனென்றால் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு மிக நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசை தான் அவங்க வாழ்க்கையில் கட்டாயமாக எல்லா வகையிலையும் வரும். அதாவது ராகு தசை, குரு தசை, சனி தசை, புதன் தசைன்னு ஒரு வருஷம் அந்த தொடர்ச்சியாக வர தசைகள் எல்லாம் நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனி தசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 19 வருடம், புதன் தசைன்னு எடுத்திங்கன்னா அது 17 வருடம், 36 வருடங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த தசையை தான் சந்திப்பீங்க. இந்த 2 பேரும் உங்களுக்கு நல்லா இருந்தால் நீங்கள் கோச்சாரத்தை பற்றி கவலையே படுத்துகிற உங்கள் ஜாதகம் பாருங்கள். ஜாதகத்தில் யோகமாக இருந்தால் நீங்கள் சனி புதன் தசை உங்களுக்கு நடத்தாது. யோகாதிபதி புதன், சனி உங்களுக்கு ராசியாதிபதி. எனவே இவற்றை பார்த்து கொள்ளுங்கள். நான்கு சனியும் சரி, குரு ராகுக்கு எதுவும் சரி உங்களுக்கு சரியாக வரல பயிற்சியில். ஆனால் குரு நல்லா வரார். எனவே துறை ரீதியாக பார்க்கின்ற தொழில் வியாபாரத்தில் நண்பர்கள் குரு உங்கள் லாபஸ்தானத்தை பிற்பகுதி, எல்லாம் பிற்பகுதியில் தான் நம்ம பேசணும். முற்பகுதியெல்லாம் உங்களுக்கு அப்படியே சரியில்லை தான். கோச்சார ரீதியாக உங்களுக்கு மார்ச் மாதம் 29 கொஞ்சம் மனதில் நிம்மதியாக அழுத்தம் குறையுமே ஒழிய பெரிய அளவில் மாற்றங்களும் கிடையாது. அப்பயும் 7 தான். ஆனால் மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் எந்த ஒரு முடிவும் புதிய முயற்சியிலே எடுக்கலாம். அப்போ தொழில் வியாபாரம் மே மாதம் 14 வரைக்கும் பொறுமை தான் காட்ட வேண்டும். அதே சமயத்தில் புதிய தொழில் வியாபாரம் மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் எடுங்கள். அதே சமயத்தில் உத்தியோகம் என்று எடுத்துக்கொண்டால் நிறைய பிரச்சனையை அவங்க கொடுப்பீங்க. உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் வேறு இடத்துல வேறு தேசம்தான் இருப்பீங்க, இல்லை இருக்கிற வேலையிலே நீங்கள் வேறு எங்கெல்லாம் இருப்பீங்க. குடும்பத்தை விட்டு பிரிந்து தான் இருக்கிறார்கள். கும்பராசியில் உத்தியோகத்தில் இருக்கின்ற அன்பர்கள், தொழில் வியாபாரம் கூட பரவாயில்ல, உத்தியோகத்தில் இருக்கின்ற அன்பர்கள் குடும்பத்தில் பிரிந்த கும்பராசிக்கு இப்போ இருக்கிற பெரிய விஷயம், குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். பெரிய அளவில் டிவோர்ஸ் வரைக்கும் போகுது, அந்த ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆகையால் இந்த ஆண்டை பொறுத்தவரை உத்தியோகத்துக்கு அப்படி பிரிகிற மாதிரி இது ஒரு சுமூகமான பிரிவு. தெரிஞ்சே நீங்கள் பிரிஞ்சுன்னா ரொம்ப சந்தோஷம்னு நினச்சிங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு 2க்கு போன பிறகு மாற்றங்கள் இருக்குது. அதான் மார்ச் மாதம் எண்டு வரைக்கும் நீங்கள் அப்படி நீங்கள் உங்களுக்கு வேலை நிமித்தமாக ஒரு வேறு இருக்கீங்க, உங்கள் குடும்பம் வேறு இருக்குன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. கோள்கள் அப்படி தானே இருக்குது அப்படின்றத நினச்சிக்கிட்டு உங்களை நீங்களே அமைதிப்படுத்துங்க. அனுமன் சாலிசாவை கேளுங்கள். உத்தியோகத்தில் கவனம் தான் வேண்டும். பிரிவு இருந்தால் தவறில்லை, ஆனால் அது நீங்களாக ஏற்படுத்தி கொள்ள பிரிவாக எடுத்து பண்ணிக்காதீங்க. நிர்பந்தங்கள் வந்ததுன்னா தொழில் உத்தியோகம் அப்படிங்கிற நிர்பந்தம் பிரிவுனா பிரச்சனை இல்லை, நல்லது தான். அதுக்கடுத்து பெண்களுக்கான பொறுமை காட்ட வேண்டும். பெண்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு கொஞ்சம் அமைதி பொறுமை குரு பயிற்சி வரை காட்டுங்க. அதுக்கு உடனே எல்லாத்துக்கும் சண்டைக்கு போயிட வேண்டாம். கோள்கள் அப்படி இல்லை, ராசியில் சனி 2ல் ராகுன்ட்டு. எனவே இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கொஞ்சம் அமைதியாகவும், கும்பராசி கொஞ்சம் அமைதியை காட்டக்கூடியவர்கள், நிதானத்தை காட்டக்கூடியவர்கள். சூரியனுக்கு அப்படியே ஆப்போசிட். சூரியன் 7ல் இருக்கும், அவர் அதிகாரத்தை காட்டும். அதுவும் பெண் சிம்மம்னா அதிகாரம் அதிகமாக இருக்கும். அதே பெண் கும்பம்னா அப்படியே அமைதியை காட்டக்கூடியவர்கள். எனவே இந்த ஆண்டு கொஞ்சம் அந்த அமைதி இன்னும் ஒரு 5 மாதம், மே மாதம் 14 வரைக்கும் தொடருங்கள். அதுக்கப்புறம் நல்ல ஒரு மாற்றம் குடும்பத்தில் ஏற்படும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு அதே மே மாதம் 14 அப்புறம் குரு பலன் நல்லா வருது. அதுக்கப்புறம் மாற்றம் இருக்குது திருமண முயற்சி. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொடுக்குறாருங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் பணம் நல்லா சம்பாதிக்கிறார். பெரிய பெரிய நடிகர் தனுஷ், சிம்பு எல்லாம் கும்பராசி தான். விஷாலும் கும்பராசி தான். ஆனால் அவரை பற்றி நீங்கள் யோசிச்சிங்க.
ஆனால் பணத்தை கொடுக்க குடும்பத்தை பிரிச்சிடும். குடும்பத்தை பிரிக்கிறது சூழ்நிலை அப்படி. ஏன்? அதான் ஏழரை ஜென்மசனி, சதயம், தனுஷ், அவர் பிரி. இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம், சமூகத்தில் இப்போ தெரிஞ்ச விஷயம்னால தான் இதை வந்து வெளிப்படையாக பேச இதுக்கு முன்னால் பேச டிவோர்ஸ் ஆகிடுச்சு ஒரே ஒரு விஷயம். இது காரணம் ஏழரையில் கலையில் இப்போ கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. கலைத்துறைனாலும் கும்பம் தான், சுக்கிரன் யோகாதிபதி இல்லையா? அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டும் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலும் முன்னேற்றம், வெற்றி இருக்கிறது. அரசியலுக்கும் கும்பத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் இறங்கினாலும் தோற்று தான் போவீங்க. இந்த ஆண்டு ஏழரை நடந்துட்டு தானே இருக்குது. அமைதியாக பணத்தை வைத்துக்கொண்டு நிறைய பணத்தை கொடுக்கின்றவர் சுக்கிரன் யோகாதிபதியாக பெற்றோம். பணம் நிறைய இருக்கிறனால அரசியல் இறங்கணும்னு ஆசை வரும். கொஞ்சமாக வேணால் செலவு பண்ணுங்கள், மொத்தமாக செலவு பண்ண முடியாது. அந்தளவுக்கு உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இருந்தால் அரசியலுக்கு இந்த ஆண்டு ஒரு யோகமும் இல்லை. அதுக்கு அடுத்ததாக மாணவ கண்மணி கல்வியிலே ஆர்வத்தில் இந்த ஆண்டு தொடரக்கூடிய ஒரு நல்ல ஒரு கல்வி யோகம் இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்தவரை அதே கல்வியாளர்களுக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்க தினந்தோறும் இருக்கின்ற கணபதி ஆலயம் செல்லுங்கள். இந்த ஆண்டை பொறுத்தவரை இறை வழிபாடு நான் ஏற்கனவே கூறியவாறு சுக்கிரன் யோகாதிபதி தினந்தோறும் மகாலட்சுமி காயத்ரி மந்திரம், லட்சுமியோட ஸ்லோகங்களை கேட்பது, லட்சுமியை வணங்கி வருவது நல்லது என்று கூறி தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கான 2025ஆம் ஆண்டு கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி போன்ற நட்சத்திரங்களில் தாங்கள் பிறந்தவர்களாக இருப்பீர்கள். அவ்வாறு இந்த ஆண்டு 2025 எப்படி இருக்கின்றது? ராசியிலே ராகு, ராசியாதிபதியான குரு உங்கள் ராசிக்கு 3லே, மேலும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்தில் சனி. ஏழரை சனி ஆரம்பித்து விட்டது கடந்த ஆண்டே. இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது கோள்கள் மேலோட்டமாக பார்க்கின்ற ஆண்டுக்கோள்கள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் தான் இருந்தது. இந்த ஆண்டும் துவக்கத்திலும் அவ்வாறே இருக்கின்றது. இருப்பினும் மீனராசி எப்படி இருக்கிறது இந்த 2025? பொதுவாக இந்த ஆண்டு முதலாவதாக நீங்கள் சனி பயிற்சியை சந்திப்பீர்கள். சனி பயிற்சி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு வருகிறார். ஜென்ம சனி நடைபெறும். பொதுவாக ஏழரை சனியிலே ஜென்ம சனி ஆகப்பட்டது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது. அவற்றிலே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்கின்ற பொழுது பாதிப்புகள் அதிகமாகவே இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்தவரை சனி வக்ரமாகுகின்ற பொழுது உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. முதலாவதாக அவர் 12லே இருக்கின்ற பொழுதும் வக்ரமாகும் போது பாதிப்புகள் நிச்சயம் இருக்காது. கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் நன்மைகள் யோகங்கள் இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்தவரை முதலாவதாக பார்க்கணும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை உங்களுக்கு 12ல் இருக்கார். விரய சனி பொருளாதார ரீதியாக விரயம் கொடுக்கப்படால் அவர் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆனாலும் எந்த ஒரு முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், எதிர்பாராத செலவுகளாக இருக்கும். நீங்கள் ஒரு திட்டமிடுவீர்கள், அந்த திட்டமிடுவதற்குரிய முயற்சி எடுக்கின்ற பொழுது செலவுகள் உங்கள் கைமீறி இருக்கும். அந்த கைமீறியான செலவுகள் உங்களுக்கு புரியாததாக இருக்கும். ஏன் இவ்வளவு செலவு? நம்ம ஒரு திட்டமிட்டோம் சரி. ஏனென்றால் குரு அறிவை கொடுக்கக்கூடியவர். திட்டமிடுதல் என்பது குருவுக்குரியது. எந்த ஒரு விஷயத்தையும் மிக திட்டமிட்டு செயல்படுத்துவதில் ஆர்வமும் புத்திசாலித்தனமும் யோகமும் கொண்டவர்கள் அது குருவோடைய ராசியை பெற்றவர்கள். அதுவும் மீனராசி. ஏனெனில் காலபூச தத்துவத்தின் 12ஆம் வீடு ஆகப்பட்ட மீனராசி அயன சயன சுகஸ்தானம். தூங்கும்போது கூட நல்ல தூக்கம் வரக்கூடிய ராசி அது 12ஆம் இடம் தான். 12ஆம் இடம் தான். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டை பொறுத்தவரை சனி பேச்சில் உங்கள் ஜென்ம சனி வந்தாலும் சனியோடு ராகு இருப்பார். ராகு பொதுவாக சனி ராசியில் இருக்கும்போது சனியோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சனியால் பாதிப்பில்லை. கோச்சார வேத அடிப்பில் சனியோடு கிரகம் சேர்க்கை பெற்றால் அந்த கிரகம் வேதகனாக செயல்பட்டு சனியோடைய பாதிப்பை அகற்றுவார். இருந்தாலும் சனியோடு ராகு சேர்க்கை பெறுவது மிக குறுகிய நாட்களில் தான் இருக்கும். அவ்வாறு பார்த்தால் மே மாதம் 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. ராகு உங்கள் ராசிக்கு 12க்கு வருவார், கேது 6க்கு வருவார். அப்போ கேது உங்களுக்கு நன்மையை தருவார். பொதுவாக மீன ராசிக்கும் இறைவனுடைய அருள் அதிகமாக இருக்கும். மீனம் தனுசு இது ரெண்டுமே குருவோடைய ராசி என்றால் மீன ராசிக்கு எப்பொழுதும் இறை அருள் அதிகமாக இருக்கும். தனுசு ராசி அப்படின்றது குருவோடைய ராசி. நீங்கள் மீன ராசி இல்லையா? இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ராசி உங்கள் ராசி. ஏனெனில் குரு உங்கள் ராசின்னா உங்கள் ராசியில் தான் சுக்கிரன் உச்சமே பெறுவார். சுக்கிரன் அசுரகுரு, குருவோ தேவகுரு. 2 கிரகங்கள் மிக மிக பலம் பெறுகின்ற ராசி அப்படிங்கிறது மீனராசி. சுக்கிரன் உச்சம் மீனத்தில், குருவா ஆட்சி. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கு சனி ஜென்ம சனியாக வந்தாலும் இறை அருளால் அதை நீங்கள் சமாளிக்க முடியும். இருப்பினும் இறை அருளை தொடர வேண்டும். வருஷத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது திருநள்ளாறு சென்று விட்டு வருவது நல்லது.
6 மாதத்துக்கு ஒரு முறையாவது. அதுக்கு அடுத்ததாக குரு பெயர்ச்சி. குருவாகப்பட்டவர் மே மாதம் 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 3லிருந்து 4க்கு செல்கிறார். 4க்கு குரு செல்வதும் சிறப்பல்ல. 4ஆம் இடமும் குருவுக்கு உகந்த இடம் அல்ல. ஆனால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு வருகின்ற பொழுது கேந்திராதிபத்திய தோஷத்தை அவர் பெறுவார். கேந்திராதிபத்திய தோஷம், அதாவது சுபகிரகங்கள் கேந்திரத்தில் அமர்கின்ற பொழுது அது வந்து கெடுபலன். சுபகிரகங்கள் என்றால் குரு சுக்கிரன், இவங்க 2 பேரும் முழுமையான சுபர். ஆனால் புதன் அசுபரோடு சேர்ந்தால் சுபர், அசுபரோடு சேர்ந்தால் அசுபர். அவர் சுபராக எடுத்துக்கலாம், அசுபராக எடுத்துக்கலாம். அதே சந்திரன் தேய்பிரையில் அசுபர், சுபர் வளர்பிரையில். அப்போ குரு வந்து முழு சுபர். அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4க்கு போகிறார். உங்கள் ராசிக்கு 1க்கு அதிபதியும் குரு, 10க்கு அதிபதியும் குரு. அவர் 4க்கு போவது உங்களுக்கு நன்மை இல்லை என்பது ஒரு பொது விதி என்றாலும், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்கின்றது மிதுன ராசி. அந்த மிதுன ராசி குருவுக்கு பகை வீடு. எப்படின்னா குருவுக்கு 3 வீடுகள் தான். ஒன்று ரிஷபம், அடுத்தது மிதுனம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துலாம். அப்போது குரு வந்து பகை வீட்டில் அமர்வதும் அந்த இடம் உங்களுக்கு 4ஆம் இடமாக கேந்திராதிபத்திய தோஷம் வருவதனால் கெட்டவன் இன்னும் கெடுறாங்க. பொதுவாக 4ல் குரு இருந்தால் அது கெடுதல். அது பகை வீடும் கெட்டவன் இன்னும் கெடுறான். நெகட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் உங்களுக்கு அது பாசிட்டிவாக தான் வரும். அப்போ குரு பார்க்கின்ற 10ஆம் வீடாகப்பட்ட தனுசு பலம் பெறும். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடு அப்படிங்கிறது தனுசு. அந்த வீடு பலம் பெறும் 7ஆம் பார்வையாக பார்ப்பதனால. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். அது 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பார். திடீர் புகழ் அதிகரிக்கும். திடீர் புகழ் வந்து உங்களுக்கு புகழ் மீது உங்களுக்கு ஆர்வம் வரும். புகழ் கிடைக்கணும்னா அது சுக்கிரன் தான் மெயின். அவர் தான் கொடுக்கணும். இது கலைத்துறை, அரசியல், இதுதான் புகழ். அதில் சுக்கிரன் கலைத்துறை எளிதில் கிடைக்கக்கூடிய பொருள். அரசியலை பற்றி புகழ்னு நான் சொல்ல மாட்டேன். பெரிய எம்பியாக இருப்பாங்க. எல்லா எம்பியும் நம்ம பேர் தெரியுமா? எல்லா எம்பியும் பேர் தெரிஞ்சாலும் முகம் தெரியுமா? தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் ஒரு படம் நினச்சாலும் இந்த படத்தில் இவர் நடிச்சிருக்காரு. ஒரு நம்ம யூடியூப் வந்த பிறகு யூடியூப்லேருந்து நம்ம ஒரு சின்ன ஒரு வீட்டு போட்டு அது ஒரு பல லட்சம் ஹிட் ஆகும்போது அவர் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சவராயிடுறாரு. 5 லட்சம் ஹிட் ஆச்சுன்னா அந்த 5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க தானே அர்த்தம். இல்லை அதில் ஒரு 2 லட்சம் பேராச்சும் பார்த்துருப்பாங்க. திரும்ப பார்த்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் 2 லட்சம் பேருக்கு அந்த முகம் தெரிஞ்சிச்சு இல்லையா? உலகத்தில் புகழ் பெறுவது மிகப்பெரிய ஒரு ஆர்வம் கொண்டு தான் அது நடக்கும். ஆகிய புகழ் அதிகரிக்கும். உங்கள் 5ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பதனால். மேலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்க குரு ராகுவை பார்க்கிறார். 12ஆம் இடத்தில் அமர்கின்ற ராகு கண்ட்ரோலில் வருவார். குருவோடைய கண்ட்ரோல். ஏன்னா ராசியாதிபதியாகவும் குரு வரார் இல்லையா? குரு பார்வை கோடி நன்மை இல்லையா? ஆகையால் ராகுவை குரு பார்ப்பதனால் பிரச்சனை இல்லை. அப்போ கேது உங்களுக்கு 6ல் இருக்கார், யோகத்தை தருவார். குரு 4க்கு வந்தால் கெட்டவன் கேடில் கிட்டிடும் யோகம். இங்கே யார் அப்போ உங்களுக்கு பிரச்சனை? சனி மட்டும்தான். சனி உங்கள் ராசியில் இருக்கார். ராசியில் சனியோடு ஒரு கிரகம் சேரணும். எந்த கிரகம் சேரும்? மாத கோள்கள் தான் சேரும். சந்திர மாதத்தில் ஒரு 2 நாள். இப்போ சனியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். சனியை நீங்கள் பலப்படுத்தக்கூடாது. சனியை நீங்கள் சாந்தப்படுத்தணும். என்ன சாந்தப்படுத்தணும்? ஏழைகளுக்கு உதவி செய்வது. ஏழைகளிலும் அதுவும் புரிவாக ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு முடிந்த வரைக்கும் உதவி செய்வது. அதே மாதிரி வயோதிகர்கள், இதெல்லாம் சனிக்கு வந்து ஒழிச்ச விஷயம். ஊனமுற்றோன்னா அவர் காலை அவருக்கு வந்து ஒரு மந்தக்காரகன் அழைக்கப்படுகிறது. சனி கால் கொஞ்சம் ஊனம்னு முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்போது வந்து அவங்களுக்கு உதவி செய்வது. போர்வை வந்து குளிருக்கு தாங்க முடியாதவங்களுக்கு போர்வை கொடுப்பது. காகத்து கண்ணம் வைப்பது என்பது இப்போலாம் ஃப்ளாட் கட்டின பிறகு காக்காவுக்கு தனியாக அவங்க ஒரு ஃப்ளாட் வச்சுருக்காங்க பொழுது எங்கேயுமே வரமாட்டேங்குது. ஆக வந்து காக்கா வந்து சாப்பாடு வைக்க முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷம். அதுக்காக நீங்கள் காக்காவை தேடிக்கிட்டேலாம் இருக்க முடியாது. ஆனால் ஏழைங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை ஆலயம் செல்லும்போது நல்லா தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாருக்கும் சொல்ல வரல. முடிஞ்ச ஒரு போர்வை வாங்கி கொடுப்பது, உணவு இல்லாதவங்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பது, அது மாதிரி செய்வது நல்லது. இது சனியை நீங்கள் சாந்தப்படுத்தக்கூடியது. அதே மாதிரி சனியுடைய மந்திரங்களை கூறுவது. அனுமன் சாலிசாவை கேள்வி. சனியோடைய நீலாஞ்சன சமாபாசம்னு நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணினா இருக்கும். அது ரொம்ப அற்புதமான சனியோடைய அந்த பாடல் வந்து ஒரு 25-30 நிமிடம் அது கேட்பது நல்லது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச ஆரம்பிச்சுன்னா மீனராசி நிறைய பேசிகிட்டே போயிடலாம். எனவே துறை ரீதியாக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பொறுமை, கவனம். உத்தியோகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு வேலையில் புதிய வேலை இருக்கும்போது அது வந்து ரொம்ப அவசரப்படாமல் இருங்க. பெண்களுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெண்களுக்கான பலனில் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஜென்ம சனியினால் வரும். ஆனாலும் நான் சொன்ன இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதனால் உங்களுக்கு குரு வந்து 7ஆம் இடத்து இந்த குரு வந்து உங்களுக்கு 3ல் இருக்கும்போது 7ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால் இந்த ஆண்டு பிறகு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் பெரிய பாதிப்புகள் எவையும் இருக்காது. கலைத்துறை பொதுவாக மீன ராசிக்கும் கலைத்துறைக்கும் திடீர் யோகம், திடீர் வெற்றி. ஏன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் வந்து ரிஷபம். 3ஆம் இடம் நம்ம முயற்சி, நம்மளுடைய எண்ணம், நம்ம எதில் வெற்றி பெறணுன்ற ஒரு தைரியமான முயற்சி, கோல்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த கோலே 3ஆம் இடம் தான். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் 3ஆம் இடம்.
அது வெளிப்படையாக பார்க்கும்போது சரியாக தெரியாதுன்னா 3ஆம் இடம் ரொம்ப முக்கியம். என்ன ஐபிஎஸ் ஆகணுமா, பெரிய நடிகர் ஆகணும்னா 3ஆம் இடம். அந்த இடத்துக்கு ரிஷபம் மிக அற்புதமாக இருக்கனால இந்த ஆண்டை பொறுத்தவரை கலைத்துறையிலே மீனராசிக்கு மிகப்பெரிய யோகம் வெற்றி இருக்கிறது. ஏன்னா 3க்கு 2ஆம் 3ல் குரு இருப்பது அதுக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறதும் நன்மைதான். அரசியல் மீனராசியில் அரசியலில் பெரிய அளவில் பாதிப்பு இந்த ஆண்டு இருக்குது, தொடரும். ஜென்மசனி ஏற்கனவே மீனராசியில் நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க 2 பேர், ஒரு முன்னாள் முதல்வர், அப்புறம் முதல்வரையே கட்டுக்குள் வைத்து கொண்டவர்கள்லாம் மீனராசி மிகப்பெரிய பிரச்சனையில் ஏற்கனவே அவங்க சந்திச்சிட்டாங்க. இந்த ஜென்மசனியில் இன்னும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளே அதிகம். எனவே மீனராசிக்கு அரசியல் 6க்குரிய சூரியன் இந்த வருஷம் இன்னும் காட்டுவார் பிரச்சனைகளை. ஆகால் இது. அப்புறம் மாணவ கண்மணின்னு பார்த்தா மாணவ கண்மணி வந்து தினந்தோறும் ஆலயம் உங்களுக்கு நேரம் இருக்குது, அதுக்காக யூடியூப்லேயே இருக்காதிங்க. நீங்கள் வந்து நேரம் கொண்டு கல்வி ஆலயம் இருக்க ஆலயம் சொல்லி யாரை பார்க்கணும், பக்கத்தில் இருக்கிற ஏதோ கோயில், உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போங்க. உங்களுக்கு பிடிச்ச கோயில் சொன்னால் ரஜினி சொல்கிற கோயில், ராகவேந்திரா கோயில் கூட போங்க, நல்லது. ஏதோ ஒரு கோயில் தினந்தோறும் ஒரு 20 நிமிஷம் உட்காருங்க. அந்த நேரத்தில் மொபைல் நோண்டாமல் நீங்கள் கோயிலில் அமைதியாக உட்கார்ந்தால் மாணவ கல்வியில் நல்ல கல்வி வரும். இதுவே மீனராசி அன்பர்களுக்கான 2025 கோச்சார பலன். இறை வழிபாடையும் கூறினேன், அந்த வழிபாடையும் தொடருங்கள். ஒரு முறை திருநள்ளாறு சென்று விட்டு வருவது நல்லது என்று கூறி இதுவரை நாம் பார்த்தது டிவிஎன் சேனல் நேயர்களான தங்களுக்கு 2025 ஆண்டு கோச்சார பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்குள்ள அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டும். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. ஜனன ஜாதகத்தின் வாயிலாக உங்களுடைய தசாபுத்தி லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தர்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் தெரியணும். இவை உங்களுடைய பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய ஒன்றே உங்களுடைய ஜனன ஜாதகம். ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்கவே இருக்காது. ஆகையால் அந்த ஜாதகம் தான் உங்களை வந்து தீர்மானிக்கிறது. கோச்சார பலன் நான் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் சொல்லியிருக்கேன்னா அந்த அனைத்து ராசி அன்பர்களுக்கும் மேஷம்னா மேஷத்துக்கு எல்லாருக்கும் 120 கோடி இந்தியாவிலே இருக்காங்கன்னா அந்த 120 கோடியில் 10 ஒரு ராசிக்கும் பார்த்திங்கன்னா கூட 12 கோடி வச்சாலே 120 கோடி. ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் 120 கோடி. அதுக்கு மேலே இருப்போம் நம்ம தான் பெற்றுக்கிட்டே இருக்குமே. ஆகையால் இந்த ஆண்டை பொறுத்த 12 கோடி பேர் ஒரு ராசியில் இருக்காங்கன்னா அத்தனை பேருக்கும் எல்லாம் இருக்குமா? நிச்சயம் கிடையாதுங்க நண்பர்களே. டிவிஎன் சேனல் நண்பர்களே, நிச்சயம் உங்கள் ஜனன ஜாதகம் என்பது தனிப்பட்டது. அவற்றின் மூலமாக உங்கள் ஜாதக யோக பலன்களை அறிந்து கொள்வது, அதை எப்படி இருக்குன்னு இந்த ஆண்டையும் பார்த்து கொள்ளுங்கள். இது வந்து பார்த்ததுக்கும் தங்களுடைய மேலான ஆதரவை தொடர்ந்து எங்களுடைய டிவிஎன் சேனலுக்கு அளிக்கும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்கள் பார்வதி தேவி சிவபெருமான் 2025ஆம் ஆண்டான இந்த ஆண்டில் தங்களுக்கு சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தை அவர்கள் கூறுவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.